சார் ஹாய். ஹாய் சார். எஸ் வாங்க சார், வெல்கம். பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு 120 பேப்பரை ரன் த்ரூ பண்ணோம் போத் சைட். ஸோ நம்ம அதை நீங்கள் வந்து லைவாக பாருங்கள், நான் ஓப்பனிங் காட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆல்பம் ப்ரொவைட் பண்ணுறதுனால வெட்டிங்கான ஆல்பம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்விடேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஃபைல் உள்ளே வந்தாலே மிஷினோட அந்த ஆல்கிரிதம் ஃபாலோ ஆகிட்டு இருக்க மெத்தடில் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாயிட்டில் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம 0 எரருக்கு வாய்ப்பு சார். 0. சூப்பர் சார். If you want any print, any colors, other missions not support this all color papers. This mission particularly support. In the மாதிரி all we will print any color paper. We will print all this mission. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனி சர்டிஃபைட் பண்ண பேப்பர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த இங்கோட எஃபிஷியன்சி லைவ் டியூரேஷன் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற வீடியோவை நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். லைக் நம்ம ஒரு பிராண்ட் டெக்னோவாக இருக்கட்டும். ஸோ சாரா இப்போ ஹல்தினா ஹல்திக்கு ஒரு எல்லோவில் ஒரு 4 கைண்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. ஸோ வெட்டிங் மெஹந்தியாக இருக்கட்டும். நாம் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாகவும் ஆல்பம் டிசைன் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல குவாலிட்டியான வந்து ஆல்பம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, ஏன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதோடைய ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து தரும். அந்த வகையில் ஆல்பம் டிசைனிங்கை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய இல்லை அந்த ப்ரொடக்ஷனை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம நேரடியாக கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும். அதனால் அசோக் நடராஜன் அவர்களை இன்றைக்கி நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து கேட்குறோம். நம்மளுடைய கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஃபன்னாகவும் அதே நேரத்தில் ரொம்ப குவாலிட்டியாகவும் நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து சொல்ல போகிறாரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிவிடுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். அசோக் நடராஜன்ற என்னோட பேர். நான் எங்கள் டிஜியில் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர். ஸோ நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ஃபோட்டோ ஃபேக்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஃபோட்டோக்கான ஆல்பமுக்கான மீடியா லைக் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் லைனில் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னோடய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பாகவும் லீகல் டிபார்ட்மெண்ட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் வந்து ப்ரொடக்ஷன் டீமில் குவாலிட்டி அசஸ் பண்ணுறது ஹெச்ஆர் சப்போர்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு பியூட்டி டிஜிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களை மாதிரி ஒரு டிசைனர் இருப்பார், ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், ஈவன் நம்ம கேமரா சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது மாதிரி அந்தந்த ரோலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி ஒரு ஓப்பன் வெஞ்சர் கேபிட்டலாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டிஜி ஃபேக்ட்ரி. மெயின் சாராம்சமே வந்து 1 கிளிக் சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இது எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. அதை நம்ம ஒரே இடத்துல பண்ணோன்னா ஒரு குவாலிட்டிக்கான ஃபுல் செக்லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். அதுக்கான மிஷின் தான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தோணுச்சு பிரிண்டிங் நம்ம ஃபினிஷிங்காக கொடுத்துறோம், அது மேக்கிங் ஆகிற அந்த ஆல்பம் பேடு இதெல்லாமே நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆல்பம் ஆட்டோ லேமினேஷன் மிஷினை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசர் உள்ளே வந்துச்சு. லேசர் உள்ளே வந்து லேசருக்கு சப்போர்ட்டிங்காக எம்போசிங் பண்ணுற மிஷின் உள்ளே வந்துச்சு, யூவி சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டாக நாங்கள் மூவ் பண்ணும்போது என்டையர் செட்டப்பே எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த குவாலிட்டி அஷூரன்ஸை இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது எங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு என்டையர் கம்ப்ளீட் சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் என்ன மாதிரியான மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ அதோட மதிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது? ஏன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கஸ்டமர் எதிர்பார்க்குறதே என்ன அப்படின்னா ப்ரீமியமான குவாலிட்டியை வந்து இப்போ இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படியே கொண்டு வரணும் ஃபோட்டோலையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு தீர்வாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மிஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய மற்ற சிஸ்டம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது? நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படி சார் சொன்ன மாதிரி முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிரிண்டிங் மிஷினை பற்றி தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து 80% கான்ட்ரிபியூட் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு அது ஒரு வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணுது. மெயின் திங் என்ன அதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபியூச்சர். ஸோ இது ஃபோட்டோகிராஃபர் டிசைனர்ஸ்க்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோலாகவும் ப்ளே பண்ணுது. அதில் நாங்கள் ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து ஃபுஜியில் ஒரு மிஷின் லான்ச் பண்ணியிருந்தாங்க. PC1120 அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின், அது ரிவோரியா அப்படின்னு சொல்லி அதோட பிராண்டு. ஏஐ இன்டெகிரேட் பண்ண ஒரு ப்ராசஸை லான்ச் பண்ணுது. அந்த ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ நம்ம மிஷின் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சவுத் இண்டியன்ஸ்னால் இப்படி தான், இந்தியனோட ஃப்ளேவர் இப்படி தான் இருக்கும், ஃபாரினோட ஃப்ளேவர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அதை கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஏஐ சப்போர்ட்டோட. ஸோ அதோட R&D பண்ணி அதை ஒரு இன்செட்டாக கொடுக்கும்போது
அந்த கலருக்கான கிறிஸ்ப்னஸ் பிரிண்ட்டு டு இங்க்ஜெட்டுக்கும் அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அவுட்கமாக நம்ம வரும்போது நார்மல் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்ததை காட்டிலும் அந்த ஒரு ரெவல்யூஷன் இதுலேயுமே வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆல்பம் செக்டாரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த ஃபீலை வந்து நீங்கள் நம்மளோட பிரிண்ட் பார்த்தீங்கனால தெரியும். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஆல்பம் டிசைன் வந்து பண்ணிட்டேன். உங்கள் கையில் அதை நான் ப்ராசஸ் பண்ணணும். நான் ஒரு இப்போ தான் நான் வந்து இனிஷியல் ஃபீல்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரேன்னு வச்சுக்கலேன். ஓகே, உங்கள் கையில் நான் வந்து காண்டாக்ட் பண்ணி என்னுடைய ஆல்பத்தை வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் நம்ம கிட்ட ரிசீவ் ஆன உடனேவே ஃபஸ்ட்டு உங்களோட என்டையர் ஃபைலை வந்து ஒரு பர்சன் ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ இந்த சென்ஸ் சைஸ் கரெக்டாக இருக்கா, அந்த சைஸுக்கான இன்புட் கரெக்டாக இருக்கா. இப்போ சம் ஆஃப் பீப்புள் அவங்க ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கலர் பேட்டர்ன் இருக்கும், ஃபாண்ட் இருக்கும். சம்டைம்ஸ்லாம் அந்த ஃபாண்ட்லேருந்து ரீக்ரியேட் பண்ணும்போது வேறு ஒரு கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு நேமே ரீட்டைன் ஆகிற மாதிரியோ இல்லை இனிஷியல் இருக்க மாதிரியோ இல்லை ஈவெண்ட்டோட நேம் ராங்காக இருக்க மாதிரியோ இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, வெட்டிங்னா அந்த ஃபைல் வெட்டிங்கை தான் சொல்லுதா அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் செட்டப்பில் இந்த திங்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன்புட் எல்லாமே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஷீட் என்ன மீடியாவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஆர்டரை க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். அந்த ஜாப் ஆர்டர் ஒன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுனாலே வெரிஃபை ஆகிட்டு பிரிண்ட்டுக்கு கேப்பபிள் அப்படின்னு மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ எரர் ஃப்ரீயாக அதில் கொண்டு போகிறோம் முடியும் அப்படின்றத நாங்கள் அங்கே ஒரு ப்ரூவனாகவே பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது நம்ம பண்ணுறதே பார்த்திங்கன்னா வெட்டிங் ஃபீல்டு. ஸோ வெட்டிங்கிறது வந்து அவங்களோட லைஃப் டைம் மூமெண்ட், அதுக்காக ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படிப்பட்டதை அந்த மக்களுக்கு ரீடைன் பண்ணி ரீகால் பண்ணுற விஷயமா வந்து நம்மளோட ஆல்பம் தான் அவங்க வீட்டில் லேண்ட் ஆக போகுது. ஸோ அதை நாங்கள் எவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ எங்களோட மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கலர் மிஷின் சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே லேட்டஸ்ட்டாக அந்த 10 கலர் மிஷின்ஸை வந்து லான்ச் பண்ண சம் ஆஃப் கம்பெனிஸ் தான் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் நாங்களும் இருக்கோன்றதுல ஒரு பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ அந்த 10 கலர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா 4 கலர் மேஜர் கலர்ஸ் நம்ம CMYK அப்படின்னு அது யூஷுவல் பேட்டர்ன். அதை தாண்டி அந்த சப்ஸ்டியூட் கலர் லைக் இந்த விவர்ட் கலர், நியான் கலர்ஸ் இருக்கும். ப்ளஸ் கோல்டு சில்வருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் தனியாக அப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது. இப்போ நவடேஸாக வந்து சில்வருக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, கேட்லாக்ல இருக்குது. கோல்டுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக அந்த ஃப்ளேவர் உள்ள அந்த இங்க்ஜெட்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரைட் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ அந்த சாரியில் இருக்க ஒர்க்ஸாக இருக்கட்டும், சில பேர்லாம் ரொம்ப ஸ்பெஷலாலாம் அதுக்காக சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுனால ஃபோட்டோகிராஃபரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்களாலுமே ஒரு லேட்டஸ்ட்டான ப்ராடக்ட்டை தரன்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. இப்போ நம்ம பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் எதிர்பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ். இப்போ சம் டைமில் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஈவெண்ட் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பம்க்குன்னு அவங்க வந்து பெரிய தொகையை ஒதுக்க மாட்டாங்க. சம் பட்ஜெட்குள்ளே இருக்கும். அப்போது பட்ஜெட்குள்ளே நாங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கும் ஏதாவது, ஏன்னா இப்போ நீங்கள் மொத்தமாகவே ப்ரீமியமாக இருக்கும்போது செட்டப் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, டிஜி ஃபோட்டோ போயிட்டோம் அப்படின்னா ப்ரீமியமாக இருக்கிறத மட்டும் தான் இங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பட்ஜெட்குள்ளேயும் உங்களால் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் இதை ஒரு விஷயம் ரொம்ப சார் சொன்னதில் ஸ்பெஷலாகவே நான் ஃபோட்டோகிராஃபருக்கு நான் சொல்லிக்கிறேன். இதை அவங்க நோட்டீஸ் பண்ணாலே அவங்களோட கிளைண்ட்டுக்கு வேல்யூவை இன்ட்டு 2ஆக மாற்றலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபைலை நம்ம பார்க்கும்போதே மேஜர் கலர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, ஸோ நாங்கள் டிஜியில் என்ன ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணுறோன்னா, நாங்கள் இந்த இன்புட் எடுக்கும் போதே 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்குது சார். ப்ரீமியம்னா ஃபுல் ஹெச்டியில் பிரிண்ட் ஆகும். இல்லை இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் நாட் அபவுட் பட்ஜெட்டை பற்றி பேசல. ஏன்னா ஒரு வெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே பட்ஜெட் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்கம்மை கொடுத்தா கிளைண்ட்டை ஹாப்பி ஆவாங்க. அது மூலமாக நம்ம ஒரு சேகரிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக அது ஒரு வர்த்தான டீலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிசைஸ் பண்ணி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரத்தை மட்டும் நீங்கள் அந்த ஷீட்டில் போட்டு அந்த ஆல்பம் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, வெட்டிங் கிராண்டாக பண்ணுற ஆடியன்ஸ் இருக்காங்க. வெட்டிங் சம் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ரிச்சுவல்ஸை பேஸ் பண்ணி கோவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோவில் இருக்கிறதுலாம் பட்ஜெட் ப்ரிசைஸ் பண்ண மிஷின்ஸ் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு சில ஸ்பெஷல் கலர் தான் சார். அந்த ஃபைலில் அந்த கலர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கலரை வந்து நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணோன்னா ரிட்டன் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேல தான் ஒர்க் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடியோஸில். இந்த ரெட்டினா டிஸ்பிளேவாக இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ணுற சிஸ்டமே அதுதான். அதை அப்படியே பிரிண்ட் மீடியா கொண்டு வரதுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வந்துடும். அந்த ஃபைலில் நீங்களே பார்க்குறீங்க, நான் சொல்கிற கலர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் வித் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் சூஸ் வித் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா கிளைண்ட் ஹாப்பி. கிளைண்ட் எண்டில் என்ன ரிசல்ட் பார்ப்பாங்கன்னா அவுட்கம் அவங்க அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ அந்த வியூ இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் மஸ்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட கிளைண்ட் வேல்யூவை நீங்கள் இன்டூ பண்ணிக்கலாம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபின்றதே கேப்சர் த டைம். அந்த டைமை அப்படியே நிகழ்காலத்துக்கு எப்போவுமே வச்சுக்கிறது அப்படின்றது தான் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ உங்கள் கையில் வந்து சைஸஸ் நிறைய வெரைட்டியாக இருக்கும்.
என்ன மினிமம் சைஸ் இதாங்க சின்ன சைஸு இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கிரேசியான ஒரு டிமாண்டாக போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து அதை ஒரு எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட செல்ஃபிஸாக இருக்கட்டும், அவங்க வெக்கேஷன் போனதாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு ஸ்லாட் இருக்குது. மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு பண்ணுறதே ஒரு ஸ்லாட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபோட்டோ ஒரு டிரைவில் போட்டு ஷேர் பண்ணிங்கனாலும் நம்ம அதை பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 4x6 அப் டு நம்ம 12x36 அந்த ரேஞ்சஸில் வரைக்கும் பண்ணலாம். யூஷுவல் சைஸ் இதுதான். இன்னும் ஒரு சிலர் ஜம்போ ஆல்பம்லாம் கேட்பாங்க. இன்டூ 2x 12னா 24. ஸோ அந்த ரேஷியோ பண்ண முடியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த அவுட்டோர் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போய் பேனோரமா ஷாட் மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அப் டு 12x48 சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மீடியா நம்ம அந்த பேப்பர் சப்போர்ட் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. ஓகே, டிஜியோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எதை நீங்கள் வந்து சொல்லுவீங்க? ஸோ அதான் சார், இப்போது டிஜியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அந்த கோர் வேல்யூவாக நாங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஆம்பச்சர் லெவல் ஆட்கள் வந்தாலும், ப்ரொஃபஷனல் லெவல் ஆட்கள் வந்தாலும், தேர் இஸ் நோ அவங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு அவசியம் இல்லை. எங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு அவங்க அந்த டேர்ம்ஸுக்கு அவங்க ஆன்சர் ஃபில் பண்ணிட்டாங்கனாவே, நான் சொன்னல இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்க்குறது, இந்த மார்ஜின் வச்சு பண்ணுறது. இப்போ நம்மளோட மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜி அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்கேட் பண்ணது இருக்குது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஜின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்டருக்குள்ளே இருக்கான்றதை பார்க்குறது. ஸோ அந்த ஹெட்டு கட்டாக ஒரு பிரச்சனை வராது. ஸோ அப்புறம் சென்டரில் அந்த ஃபோல்டிங் ஆகிறதுக்கான ஒர்க்கை நம்ம விட்டுட்டு டிசைன் பண்ணோம். சம் ஆஃப் கைட்லைன்ஸ் டிசைனுக்குன்றதை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு இது பிஃபோராகவே ஒமிட் பண்ணலாம், பிஃபோராகவே மூவ் பண்ணி தர சொல்லும்போது அங்கேயே அது வந்து அந்த எரர் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ டிஜியில் வந்து மெயினாக பார்க்குறது என்னென்னா, நீங்கள் எரர் ஃப்ரீயான ஒரு ஆல்பமை எதிர்பார்க்கலாம். ஸோ நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வாசஸ் ஒய் பெஸ்ட்டு பிரிண்டிங் பார்ட்னர் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். இந்த மாதிரி க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவ்க்கான மோர் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களோட பிரிண்டிங் பார்ட்னர்ஸ் நாங்கள் தான், எங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நாங்கள் கைடாக எங்களோட பேராமீட்டராக வச்சுருக்கோம். எங்களோட யூபிஎஸ்ஸாகவே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போது அதோடைய அடுத்தடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, கரிஷ்மா வந்துச்சு, கன்வேரா வந்துச்சு, இப்படி நிறைய வந்துச்சுங்களா? உங்ககிட்ட என்னென்ன டைப்பான ஆல்பம்லாம் இருக்குது? சார் இப்போது கரிஷ்மா ஆல்பம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லே ஃப்ளாட் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க டேர்ம்ஸு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது அது நம்மளோட வழக்காடு மொழியில் அது டேர்ம்ஸ் மாறிடும். ஸோ அதனால் இந்த கரிஷ்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டைலில் சொல்கிற ஒரு டைப். இது லே ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. லே ஃப்ளாட்னா சென்டரில் எந்த ஒரு ஃபோல்டுமே இல்லாமல் 2 போர்ட் டு போர்ட் பிளேஸ் பண்ணுறது தான். அதுதான் எங்கள் கரிஷ்மான்னு கால் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி அந்த விஷயத்தை அதை கொடுக்குறாங்க, அது ஃபாலோ ஆகுது. இங்கே தான் வந்து இந்த கோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேமை பேப்பர் நேமாக கால் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு செட் ஆஃப் கேட்டகரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸில் தான் செக்ரிகேட் ஆகுது. சார் சொன்ன மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் ஆல்பம் வரவங்களுக்கே வந்து லிமிட்டட் டிசைன் இருந்தால் பீப்புளுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க வந்து என்னென்னா நியூ டு என்ன இருக்குது அந்த இப்போது இன்ஸ்டாவில் போடுறதா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டோரியில் கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட போடுறதுக்கு அவ்வளோ க்யூரியஸாக இருக்காங்க பீப்புள். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் ஃபில் பண்ணுறது தான். எங்ககிட்ட வந்து எனஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லேசர் இச்சிங்கில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. யூவியில் டிசைன் பண்ணி ஸ்பாட் பண்ண மாதிரி ஒரு மாடல் இருக்குது. பாக்ஸில் என்ன வேரியேஷன் காட்டலாம், அக்கர்லிக்கில் என்ன வேரியேஷன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் டிசைன் ஈச் கேட்டகிரியிலுமே ஒரு 10 to 12 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ பயங்கர கிரேஸாக என்ன இருக்குன்னா, அந்த ஓப்பன் பண்ணுறதுலேயே அந்த ஒரு சம் ஆஃப் ரெக்ஸுன்னு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்னென்னா ஃபுல் அக்கர்லிக்லேயே அவங்களோட ஃபோட்டோகிராஃபியை ஃபோட்டோவாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பீப்புள் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு விஷுவலாவோ வீடியோவோ கொடுத்தாலே எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியுது. இப்போ நம்ம டேபிள்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஆல்பம் டைப் வந்துருக்கு. எஸ் சார். இந்த மாதிரி மேக்கிங் அப்படின்னா இது வந்து கேரி பண்ணிட்டு போகிறதோ இல்லை வீட்டில் வந்து இதை வந்து பாதுகாக்கிறது இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஃபேப்ரிக் டெவலப் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுடைய அந்த அக்ரலிக் ஷீட். ஆமாம் சார், பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ் சார், ப்ளீஸ். ஓ ஓகே. இப்போ இந்த ஆல்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த டெக்ஸ்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம். இதை வந்து நீங்கள் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் போர்டு, அக்ரலிக்கில் இருக்கும். அக்ரலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து பஃபிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பீப்புள் பார்க்கும்போது அந்த சாஃப்ட் எட்ஜஸை ஃபீல் பண்ணும்போது இன்னும் ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி இதை கையில் வச்சு. ஆமாம் சார். ஸோ ஆமாம், இப்போ 8mm அக்ரலிக் யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வருது. ஓகே, உள்ளே வந்து கலந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார். இப்போ பீப்புளுக்கு வந்து ஒரே மாதிரி ஃபீலை பார்க்கும்போது அவங்களுக்கு தாட் என்ன இருக்கும்னா, ஓகே இதுதான் நம்ம பார்த்தாச்சு நம்ம அம்மா கல்யாணத்தில், நம்ம கசின் கல்யாணத்துலையோ பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஈச் ஷீட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு போனால் அவங்களுக்கு இன்னும்
லைக் கிரியேட்டிவ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து க்ரியேட்டிவாக எடுக்கிற ஷார்ட்டை க்ரியேட்டிவாக அவங்க லேஅவுட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் டிசைனில் இருக்க இன்புட்டை பிரிண்ட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஸோ நம்மளோட எக்ஸ்பர்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மேலாக கொடுப்பாங்க நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு. சரி, இதுக்கு வந்து இந்த ஷீட் போடலாம், இந்த கிளாசி, இந்த ப்ரீமியம், லஸ்டர், அதுக்கப்புறம் இந்த மெட்டாலிக் ஃபீல் உள்ள ஷீட்ஸை தே ஆர் கம்யூனிகேட் வித் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ அவங்க வந்து என்னென்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூ கேட்பாங்க. அது அவங்க ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணி கொடுத்துறோம் சார், ஃபினிஷ் பண்ணி. இது வந்து அக்ரலிக் போட்டிருக்கிறோம். இது வந்து அடிஷ்னலாக பாக்ஸ் டைப். ஏன் வந்து பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வந்து மூவ் ஆனில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களது ஒரு புக்காக போட்டு அவங்க கிளைண்ட்ஸுக்கு டெலிவரி பண்ணும்போது ஒரு பேக்கில் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கில் போடுற சிஸ்டம்னால என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த ஒரு ஓரியன்டேஷன் மாறுது. ஸோ அந்த பைண்டிங் பண்ண அந்த ஃப்ரில் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருந்தால் அந்த ஷேக்கிங் எல்லாமே ஈவனாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல் பண்ணி சொல்லும்போது எங்களோட ரிவ்யூக்கு வந்த உடனே நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஓகே, இட்ஸ் ஹேப்பன், போகிற போக்கில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபுல்லாக க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் அந்த ஆல்பம் மெயின்டைன் பண்ணும்போது லைஃப் ஈவன் நல்லா இருக்குது. ஸோ ஏதாச்சும் நம்ம ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஒரே இடத்துல இருக்குன்றது சொல்ல முடியாது. சம் பீப்புள் வந்து ரேக்கில் வச்சுருப்பாங்க, சம் பீப்புள் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க மாதிரி இருக்கும், டேபிளில் இருக்கும், காஃபி டேபிளில் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி அந்த இடம் டெம்பரேச்சர் படி ஈவனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ஒரு பண்ணுறது. ஓகே சார், இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பம் பற்றி மட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஆல்பத்தை தாண்டி வேறு என்னென்னலாம் விஷயங்களை வந்து இங்கே டிஜிட்டல் வந்து எதிர்பார்க்கலாம்? எஸ் சார். ஸோ நம்ம ஆல்பமை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமிங் வந்து அப் டு லார்ஜ் ஃபார்மேட் எவ்வளோ வேணால் பண்ணலாம். 4 அடியிலேருந்து நம்ம 100 அடி வரைக்கும் பண்ணுறதுக்கான கேப்பபிள் உள்ள லார்ஜ் ஃபார்மேட் ஃப்ரேமிங் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூவி எம்போசிங், இந்த ஸ்பாட் யூவி, இந்த பிஸ்னஸ் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அந்த கோல்டு ஃபாயிலிங் அதெல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அதே ஃபார்மேட் தான் நம்ம வெட்டிங் இன்விடேஷன்லையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வர ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லாக கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ லாஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு 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 அவுட்கம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்டையர் தீமே வந்து பீகாக் அப்படின்ற ஒரு தீமை ஃபாலோ பண்ணாங்க. மயில் மாதிரி அவங்க கேட்டாங்க. ஈவன் அவங்க காஸ்டியூம்லேருந்து அவங்க பண்ண டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே அந்த ஃபீல் கேட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்ககிட்ட வந்து ஒரு லேமினேஷன் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பீகாக்கோட அந்த ஃபெதர்ஸோட அந்த மல்டி கலரை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்கமாக இருந்தது. நாங்கள் அதில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு அப்ரோச் இருக்குன்னா அவங்கள இனிஷியேட் பண்ணும்போதே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அவுட்கம் பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை எக்ஸ்ட்ரா நிறைய நாங்கள் கொடுக்கும்போது ஈவன் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ஒரு வெட்டிங் தேவையான இன்விடேஷன் எங்களால் பண்ண முடியுது. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பயங்கர க்ரியேட்டிவாக டை மேக்கிங் பண்ணி எல்லா செட்டப்புமே அதை நீட்ஃபுல்லாக எங்களால் கொடுக்க முடியும். ஃபுல்ஃபில்னஸும் இங்கே அடைய முடியும். ஆமாம், வெட்டிங் இன்விடேஷன் பண்ணலாம். மெயினாக கேரிகேச்சர் ஒர்க்ஸ் பண்ண இன்விடேஷன்ஸ் எல்லாமே நல்லா இப்போது மூவ் ஆனில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங். இப்போ லேசர் கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கே தனி ஒரு எலாபரேட் செக்மெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுற அந்த டாய்ஸ் மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதில் ப்ரோக்ராம் கொடுத்து கட் பண்ணோம். நம்ம என்ன டிசைன் கொடுத்தாலும் அதில் கட் பண்ணலாம். நம்ம பார்க்குற அந்த பசில்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லேசரில் பண்ணுறாங்க. எதிர அது போர்டில் பண்ணுறாங்க, வுட் போர்ட்லேயுமே பண்ணுறாங்க, ப்ளஸ் அக்கர்லிக்லையுமே பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் கிளைண்ட் எஸ்பெஷலி அதை மட்டுமே பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டிங்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டில் எழுதுன மாதிரி அவங்க வாசலில் மாற்றுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்டு எல்லாமே ஆஃபீஸ்க்கு, கார்ப்பரேட்டுக்கு, இண்டிகேஷனுக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா, டைரக்ஷன் போர்டு, அந்த மாதிரி விஷயமும் நம்மக்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க அவுட்கம்மாக வந்து அதை ஒரு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணி செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது மெயினாக வந்து யூவியும் ஃப்ரேம் மேக்கிங். நம்மக்கிட்ட வந்து இட்டாலியன் மிஷின் ஃபுல் செட் இருக்குது. ஸோ ஆட்டோ கட், கிளாஸ் கட்டாக இருக்கட்டும், மவுண்ட் கட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட்லாம் வந்து மவுண்ட் கட்டை வந்து பீப்புள் மேனுவலாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஓவல் ஷேப்லாம் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோக்ராம்லேயே கட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் செவரலாக வேர்ஷன்ஸ் ஆஃப் மவுண்ட் கட்டிங் நம்ம பண்ண முடியுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹோட்டல்ஸுக்கு தேவையான அந்த மினிமலிஸ்டிக்கான அந்த மவுண்ட் கட்டை நம்மளால் பண்ண முடியுது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி அப்படின்னும் போது நம்மக்கிட்ட இருக்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான ஆட்களை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை தனித்தனியாக எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல நான் ஹைப்ரிட்டான ஆளும் வச்சுருக்குறோம் அப்படி இவங்க இந்த எந்த செட்டப் பீப்புளை வந்து வச்சுருக்கீங்க? இல்லை சார், நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரோலில் இருக்கவங்கள தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அந்த கலர் சயின்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்க்கும்போதே அதை கண்ணிலே அந்த ஃபில்டர் பண்ணணும். ஸோ எட்ஜஸ் இந்த பேப்பர் மடிக்கத்துலேயே அந்த ஃபைல் மடிக்கத்துலேயே சொல்லுவாங்க சிம்பிளாக.
அந்த ஆல்பமுக்கு பைண்ட் பண்ணும்போதே அந்த எட்ஜஸில் வந்து அந்த ஒரு லைன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பார்க்கணும். ஏன்னா அது வந்து எண்டில் வந்து கன்சியூம் பண்ண போகிறது ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவர் கொடுக்க போகிற டெலிவர் பண்ண வேண்டியது ஒரு பிரைட்டோ ஒரு க்ரூமோ இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆட்கள், வெட்டிங் ஆட்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக அது நல்லா தான் ஆட்களை வச்சு பண்ணால் தான் வரும் அப்படின்றது எங்களோட பிலீவ். நாங்கள் அதை அப்படி தான் நம்ம அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது ஆடியன்ஸ் வந்து எப்படி மாறிட்டாங்க அப்படின்னீங்கன்னா, காலையில் கல்யாணம் பண்ணோன்னா சாயங்காலம் எனக்கு ஆல்பம் வேணும், எங்கே இன்னும் ஆல்பம் ரெடியாச்சா இல்லையா, காசு வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சர்வீஸை ஸ்பீடாகவும் அதே மாதிரி ஷிப்பிங் எப்படி வந்து பண்ணுறீங்க சார்? ஸோ நாங்கள் எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட்டு உள்ள செக்இன் பண்ணுறாங்கனாவே நாங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் மேனேஜரையாக வாங்குவோம். ஸோ நாங்கள் அதில் வாங்கும் போதே எங்கள் சைடில் ஒரு 2-3 ப்ராமிஸாக என்ன தருவோம்னா, நீங்கள் கமிட் பண்ண ஆல்பம் 2 டேஸில் உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து வாங்குற மாதிரினா நம்மளோட ஷாப்பில் டெலிவரி டீமில் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணணும்னா இந்த 2 டேஸ் கூட ஒரு 1 டே இந்த பேக்கிங் ஸ்டஃப் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களோட பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி 2 நாளோ 3 நாளோ அதிகபட்சம் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கறது தான். ஏன்னா இது வந்து கிளைண்ட் வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க பார்ட்டிங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது டைம் சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சைடில் அதிகபட்சம் ஒரு 4 ஒர்க்கிங் டேஸில் அந்த விஷயத்தை ஷிப்மெண்ட் பண்ணலாம் சார். சூப்பர் சார். இன்சைட் நம்ம தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட பேன் இண்டியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் அந்த கொரியரோட கம்யூனிகேஷன் உள்ள இடமா இருந்தால். ஓகேங்க. இப்போ டிஜி ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தொடங்கினப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருந்திருக்கும். இந்த விஷன் இதுதான் நம்முடைய விஷன், இதுதான் நம்முடைய மிஷன் அப்படின்னு வந்து இருக்கும். அது இயர் வந்து மாறும். இப்போது டிஜியோடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, எந்த கனவை நோக்கி இந்த ஓடிட்டுருக்கீங்க? எஸ் சார், கண்டிப்பாக. நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் அப்படி ஒரு விஷன் செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எங்களோட அந்த டிஜி அப்படின்ற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆல்பம், அந்த கமர்ஷியல் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரேமிங் செக்டாராக இருக்கட்டும், ஒன்றுத்துக்கும் ஒரு கேட்டகரியை ப்ரிசைஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய மேன் பவருக்கான இப்போ ரூரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபைடான டிசைனர்ஸாக இருக்கட்டும், நம்ம பிரிண்டிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களாக இருக்கட்டும், ஸோ அவங்கள நம்ம ஃபைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த பிரிண்டிங்கோட எத்திக்ஸை சொல்லி கொடுத்து அவங்களையும் அவங்களோட லோக்கலில் இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியை பூம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட விஷனாக இருந்துச்சு இனிஷியலாக. ஸோ நாங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை நோக்கி தான் பயணம் தான் போயிட்டுருக்கு. ஸோ வீக்லி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நிறைய காலேஜஸ்லாம் போயிட்டு நாங்கள் மெயினாக போய் கேம்பஸ் இன்டர்வியூ கேட்கத்தாவே இருக்கட்டும். ஸோ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியை அப்கமிங்கில் யங் தாட்ஸ் உள்ளவங்க வந்தாங்கன்னா அதோட ஃப்ளேவரே மாறும் அப்படின்றது தான் எங்களோட ஸ்ட்ராங் பிலீவ். ஸோ நாங்கள் அதுதான் எங்களோட மிஷனாகவே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ பீப்புள் இன்வால்வ் ஆகும்போது இந்த ஃபீல்டு வந்து ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் கேட்டதே அந்த ஃபோட்டோ பிரிண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்களே. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைடான ஆட்கள் உள்ளே வந்தாங்கன்னா அந்த பிரிண்ட்டில் வேறு ஒரு பரிமாணம், எப்படி கிளாஸிலேருந்து மேட் வந்துச்சு, மேட்லேருந்து பல்வேறு மீடியாவுக்கு போன மாதிரி ஒரு சேஞ்சஸை நம்ம இந்த மாதிரி மூலமாக பார்க்கலாம். அதுதான் எங்களோட விஷனாக இருக்குது. நம்ம பல்வேறு இடங்களில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு எவால்வேட் ஆகிட்டுருக்கு, இதில் இருக்கக்கூடிய வருவாய் வாய்ப்புகள் எவ்வளவு அப்படின்றத பல இடங்களில் இதை வந்து விரிவாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஏன் நிறைய காலேஜஸில் செமினார்ஸில் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜி ஃபோட்டோ இவங்களே வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸை வந்து கொடுக்குறாங்க, நிறைய செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை ஒரு டிசைனராகவோ இல்லை இந்த பிரிண்டிங் ரிலேட்டடாக உங்களை நீங்கள் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. அதை தான் இன்றைக்கி நாம் சார் கூட பேசும்போது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மைண்ட் சேஞ்சிங்காக இல்லை உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கி இவ்வளவு நாள் நாம் தெரிஞ்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் மித்தாக இருந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்க வாழ்க்கையை பெருசாக மாற்றும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிக்கங்க. எங்கள் சப்ஸ்கிரைபரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் டிஜி ஃபோட்டோலேருந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். ஸோ சார் வந்து ரொம்ப நாளாக ஒரு மகத்தான சேவையை வழங்கிட்டு இருக்காரு. ஸோ டிசைன் மூலமாகவே ஒரு சின்ன சின்ன டூலில் ஏதாவது டவுட்டுன்னா நம்ம எளிய முறையில் தமிழ் வழியாகவே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக வெப்சைட் நீடட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து எளிய முறையில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சர்வீஸ் நல்லபடியாக மேலோங்கி வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். ஸோ அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வளவன் சாரோட வீடியோவிலேருந்து எனக்கு ஒன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்க்குறவங்க, டிசைனர்ஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். என்ன தகவல்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இதை தாண்டி நீங்கள் ஆல்பம் போடணும், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஆல்பம் எதாவது நீங்கள் போடணும் அப்படின்னாலுமே சாரோட கூப்பன் கோடை நீங்கள் நான் ரிவீல் பண்ணாருன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆல்பம் போட்டிங்கன்னா ஒரு ஆல்பம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். சாரோட அந்த ஒரு ஆடியன்ஸுக்காக ஸ்பெஷலாக அந்த ஆஃபர் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்க. இந்த ஆஃபருக்கான டீட்டெயில் மொத்தமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணுங்கள்.